நம சிவாய. ஓம் சிவாய நமக. என் அன்பு பிள்ளையே, நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. உன் மனதில் இருக்கும் வேதனைகளையும் துக்கங்களையும் வருத்தப்பட்டு கொண்டு உன் சிறு சிறு சந்தோஷங்களை தொலைத்துவிட போகிறாயோ என என் மனம் குழம்பி கிடக்கிறது. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி அதில் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ வைக்க காத்து கொண்டு இருக்கிறேன். ஆனால் நீயோ உன்னை ஏமாற்றியவர்களையும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து வருந்தி கொண்டு உன் வாழ்க்கையை தொலைத்துவிட பார்க்கிறாய். என் பிள்ளையே, உன் அருகில் நான் இருக்கும் போதும் ஏன் மற்றவர்களையும் உன்னை ஏமாற்றியவர்களையும் நினைத்து வருந்துகிறாய்? நீ மன வருத்தப்படுவதால் உன் உடல் நிலையும் சரியில்லாமலும் உன் முகத்தில் ஒளி இழந்தும் காணப்படுகிறாய். என் பிள்ளையே, நான் சொல்வதை கேள். உன் வாழ்க்கையை என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ வீணாக கவலைப்படாதே. எதிர்காலத்தை பற்றிய வீணான பயத்தையும் விட்டுவிடு. சந்தோஷமாக இரு. நேர்மையும் உண்மையும் அதோடு சேர்த்து பொறுமையும் உன் வாழ்க்கையில் இப்போது இருப்பது போல வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து வா. அதோடு நான் கூறும் அறிவுரைகளையும் தைரியங்களையும் நினைவில் வைத்து கொண்டு அதன்படி நட. நான் நிச்சயம் எந்த ஆபத்தான சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். நீ ஆசைப்படுகின்ற எல்லாவற்றையும் நான் நிறைவேற்றத்தான் போகிறேன். அதற்காக நீ சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். மனிதனாய் பிறந்த எல்லோருக்கும் கஷ்டங்களும் கவலைகளும் வருவது இயல்புதான். அதனை கடந்துதான் செல்ல வேண்டுமே தவிர கவலைகளையும் கஷ்டங்களையும் உன் மனதிற்குள் நாற்காலி போட்டு உட்கார வைக்காதே. அதை உன்னிடத்தில் இருந்து உதறி தள்ளு. கவலைகளும் கஷ்டங்களும் உன்னை கட்டுப்படுத்தாமல் நீ அவைகளை கட்டுப்படுத்தும்படி பார்த்துக்கொள். கஷ்டங்களை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டால் கஷ்டங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு அவை உன்னை ஆட்கொள்ள தொடங்கிவிடும். உன் வாழ்க்கையில் நீ இழந்த நல்ல மகிழ்ச்சியான காரியங்களும் சந்தோஷமான நேரங்களும் நிறைய இருக்கிறது. கஷ்டங்களையே நினைத்து வருத்தப்படுவதை விடு. சந்தோஷமாக இரு. உனக்கு எந்த துன்பத்தையும் உன் அருகில் அண்ட விட மாட்டேன். கவலைப்படாதே கண்மணி, நான் இருக்கிறேன். உன்னிடம் சற்று நேரம் பேசுவதற்காகவே உன் அம்மா உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நான் கூறுவதை ஒரு முறை முழுவதுமாக கேள். கேட்டால் உன் உள்ளம் மிகவும் மகிழ்ச்சியடையும். என் வாக்கு என்றும் தவறியதே இல்லை. குழந்தையே, கலங்காதே, நான் இருக்கின்றேன். மனிதர்களின் ஆட்டம் எல்லை மீறும் போது ஆண்டவனின் ஆட்டம் தொடரும். அந்த ஆட்டம்தான் இப்பொழுது நடக்கிறது. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காகவே ஏதோ ஒரு உருவில் உனக்கு துணையாக நான் வருவேன். குழந்தையே, தவறு செய்பவர்களை விட அதனை நின்று அமைதியாக வேடிக்கை பார்ப்பவர்களே மிகவும் கொடூரமானவர்கள். அவர்களிடமிருந்து சற்று விலகியே இரு. வாழ்க்கையில் அனைத்தையும் அனுசரித்து கொண்டு போனாலும்
கடைசியில் கிடைப்பது என்னவோ வலிகளும் வேதனைகளும் மட்டும்தான். என்னை நீ எங்கேயும் தேடாதே, நான் உன் உள்ளத்தில்தான் இருக்கின்றேன். உனது இப்போதைய நிலையை கண்டு துவண்டு போகாதே, நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கள், எல்லாம் நல்லபடியாக நடக்கும். எதற்கும் நீ கவலைப்பட தேவையில்லை. மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும். மகான் போல் வாழ வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. நிராசையாக போனாலும் பரவாயில்லை. எப்போதும் உயர்ந்த இலக்கின் மீது ஆசை வை. குழந்தையே, நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் உனக்கு கிடைக்கும். என்ன நினைக்கின்றாயோ அதுவும் நிச்சயம் நடக்கும். துன்பங்களை அனுபவித்த காலங்களை மறந்துவிடு. ஆனால் அது உனக்கு கற்பித்த பாடங்களை ஒரு பொழுதும் மறந்து விடாதே. கூடிய விரைவில் நற்செய்தி உன்னை தேடி வரும். என்னை முழுவதுமாக நம்பு. உனது கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். என் பார்வையும் கவனமும் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கின்றது. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். கலங்காமல் காத்திரு. நான் உன் வாழ்வில் விரைவில் அற்புதத்தை நிகழ்த்துவேன். என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. குழந்தையே, சுயநலம் கொண்டவர்கள் என்று யாரையும் குறிப்பிட்டு கூற முடியாது. அதனால் நீதான் கவனமாக இருக்க வேண்டும். கெட்டவர்கள் என்று உன் மனம் சொல்கிறது என்றால் உடனே அவர்களிடம் இருந்து விலகி வந்துவிடு. உனக்கு நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக அமைய போகிறது. நீ கவனமாகவும் இருக்க வேண்டும். நீ கனவிலும் எதிர்பாராத அற்புதம் இந்த இரவிலேயே நடக்க போகிறது. ஆம் குழந்தையே, சந்தோஷமாகவே விடியலை காண்பாய். உன் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்ததான் உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் அப்பாவின் மீது நம்பிக்கை இருந்தால் இதை முழுமையாக கேள். உன் மனம் எனக்கு புரியாமல் இல்லை. உன் அழுகுரல் எனக்கு கேட்காமல் இல்லை. பாவங்கள் செய்வதும் தீங்கு இழைப்பதையே குறிக்கோளாக கொண்டவரும் சிறப்பாக வாழ்கிறார்களே என்றும் ஒருபொழுதும் பாவமும் அறியாத எனக்கு 8 திசைகளிலும் ஏன் இந்த துன்பங்களும் துயரங்களும் சூழ்ந்துள்ளது என்று கேட்கின்றாய். உன் கேள்வி நியாயமானதுதான். இதுதான் வாழ்வின் நியதி. மனிதனாய் அவதாரம் எடுத்த கடவுள் ராமபிரான் படாத துன்பங்களை விடவா நீ பட்டுவிட்டாய்? பொய்யே பேசாத ஹரிச்சந்திரனின் நிலைமை என்னவென்று உனக்கு தெரியுமா? நல்லவர்களுக்கு மட்டுமே வரும் சத்திய சோதனை அது. ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள். இவர்கள் மட்டும்தான் எங்களுடைய அனுகிரகம் பெற்றவர்கள். நல்லவர்களுக்கு சோதனை வந்தாலும் கடைசியில் விழுந்து போவதில்லை. உலகம் போற்ற வாழ்வான். தீயவன் சிறப்பாக வாழ்ந்தாலும் கடைசியில் அவன் நிலைமை பொறுத்திருந்து பார். அன்று நீ வாயடித்து நிற்பாய். எல்லாம் நாங்கள் பார்த்து கொள்வோம். என்னை மட்டும் நம்பு. அனைத்து வழிகளையும் பிரச்சனைகளையும் மறந்துவிடு. கெட்டது எப்போதும் கடந்து போகும். நல்லது நிலைத்து நிற்கும். உன் வருங்காலத்தை தீர்மானிப்பது எப்படி உன் அப்பாவிற்கு தெரியும். என் கண்மணியே,
உன் பயம் உனக்கு தேவையற்றது. கவலையை விட்டு என் அருளால் உன் துன்பங்கள் விலகி உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் நீ நினைத்ததை விட மிக சிறப்பாக இருக்கும். என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் என் பிள்ளைக்கு உண்டு. உன் அப்பாவின் சக்தியை பற்றி உனக்கு தெரியும் அல்லவா? என் ஆசீர்வாதம் உனக்கு கிடைத்தாலே போதும், உன் வாழ்க்கை கோபுரமாக உயர்ந்துவிடும். இப்பொழுது நான் உன்னை ஆசீர்வதிக்கின்றேன். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறப்போகிறது என்று பொறுத்திருந்து பார். நான் எப்பொழுது உன்னை கைவிட மாட்டேன். பயப்படாதே என் குழந்தையே. எப்பொழுதுதான் முடியும், எப்பொழுதுதான் தீரும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாய். உன் கஷ்டங்களும் உன் துன்பங்களும் கடைசி இரவிது. உன் எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. உன் வாழ்வில் நல்ல பல விஷயங்கள் நடக்க துவங்க போகிறது. என்னை நம்பியவர்களுக்கு நல்லதே நடக்கும். கஷ்டங்களில் காயப்பட்டவன் ஒருபோதும் மற்றவர்களை காயப்படுத்த மாட்டான். குழந்தையே, சுயமரியாதையும் தன்மானமும் உள்ள ஒருவனாய் உறவுகளோடு நெடுநேரம் பயணிக்க முடியாது. இதுதான் இன்றைய உலகத்தின் காலகட்டம். யாரையும் தெருவில் கிடக்கும் காகிதமாய் நினைத்து விடாதே. நாளை அது பட்டமாக பறந்தால் நீயும் சற்று நிமிர்ந்துதான் பார்க்க வேண்டும். கண்ணுக்கும் கண்ணீருக்கும் வித்தியாசம் உண்டு. கண்ணுக்கு உலகம் மட்டுமே தெரியும், கண்ணீருக்கு உள்ளம் தெரியும். உன் அழுகையை நான் பார்க்கவில்லை என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய். உண்மை அதுவல்ல குழந்தையே. உன் ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. நான் பார்த்து கொள்கின்றேன். எதிலும் அளவோடு இரு. அன்பு அதிகமானால் அலட்சியப்படுத்தப்படுவாய். ஆசை அதிகமானால் துன்பப்படுவாய். பெரியது எது சிறியது என்று பார்க்காதே. நல்ல மனமும் குணமும் யாரிடம் உள்ளது என்று பார். அது மட்டுமே நமக்கு நிம்மதியை கொடுக்கும். யாரையும் நீ காயப்படுத்தாதே, பின் நீ காயப்படுவாய். நல்ல எண்ணமே வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். தங்கமே, இதை ஒருபோதும் மறந்து விடாதே. நல்லதை நினைத்து நல்லதை மட்டும் செய்து வந்தால் எப்பொழுதும் உன் வாழ்க்கை சிறப்பாக அமையும். கவலைப்படாதே கண்மணி, உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். உன் வேதனைகள் துக்கங்கள் தேவையில்லாத குப்பைகளை தூக்கி எறிவது போன்று தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக செல் குழந்தையே. பிறகு உன் வாழ்க்கை எப்படி பிரகாசமாய் இருக்கும் என்பதை உணர்வாய். என் தங்கமே, உனக்கு உன் அப்பா உன் அருகிலே இருக்கிறேன் என்பதை மறந்து விடாமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையை சரியான முறையில் அமைத்து தருவதற்காகவே உன் அப்பா நான் இருக்கின்றேன். எல்லா கஷ்டங்களும் மாறும். இதுவரை காணாத மகிழ்ச்சியை காண்பாய். உனக்கான இனிப்பான ரகசியம் இது. விதி என கலங்காதே. உனக்கு விதிவிலக்கு உண்டு. அனைவராலும் இதை நீ கேட்டுவிட முடியாது. பாக்கியசாலிகளால் மட்டுமே நான் கூறும் வாக்குகளை கேட்க முடியும். கவலைகள் தீரும், அன்பு நிலைத்திருக்கும். வாழ்க்கையில் என்றும் ஜெயமே. என் ஆசியும் என் அருளும் பெற்று நிம்மதியாக வாழ்வாய். நல்லதே நினைத்தால் நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன். ஓம் நம சிவாய போற்றுவோம். ஓம் சிவாய நமக.